பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரதுக்கான எபிசோடில் கதிர் இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு எப்படியாவது நான் போலீஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆயிடணும் சொல்லிட்டா மட்டும் போதாது. போலீஸ் ஆகணும்னா அதுக்கான எஃபெக்ட்டு நீ போடணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீ அந்த எஃபெக்டை போட்டால் மட்டும்தான் நீ நினச்ச மாதிரி உன் ஆம்பிஷனை நீ தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் எதுவும் பண்ணல நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ எதுவும் பண்ணலன்னு சொல்லலை, ஏதாச்சும் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு என்னோட எஃபெக்டை நான் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கதிர் கண்ணை முழிச்சு ராஜன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ராஜி பக்கத்தில் இல்லை. அதுக்கு அடுத்ததாக ராஜன்னு சொல்லிட்டு பின்னாடி தேடிக்கிட்டே போகிறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு டே கதிர் நீ போலியா ராஜு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் போயிருப்பல நான் நினச்சேன். எங்கே பாட்டி அவள் கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டாடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டுக்கா? நான் இப்போ உடனே போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ராஜி அவங்களே தனியாக கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராஜி கதிரை பார்த்த உடனே என்னோட எஃபெக்டை நான் போடணும், என் ஆம்பிஷனை நான் தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட எஃபெக்டை போடு, ஆனால் உன் கூட நான் இப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கையில் கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.